என் ஜீவன் பேசுது யூடியூப் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் நடிகர் பேர் பேசுகிறேன். அக்யூஸ்ட் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 5 ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் போய் படம் தேட்டரில் பாருங்கள். ஒரு என்டர்டெயின் பண்ணுற படமாக இருக்கும். ஒரு 2 hours 10 minutes உங்களை வந்து ரொம்ப பவர் பேக்டாக கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் உள்ள வந்து எல்லா விதத்துலையுமே ஒரு லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, ஒரு எமோஷன் இருக்குது படத்தில். ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய நேர்மையை தெரியும், அக்யூஸ்டோடைய லைஃப் தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ரியாலிட்டியான ஒரு படம்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ஒரு முதலாளி முக்கியமோ அதே மாதிரி ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்றது வந்து இயக்குனர்கள் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அப்படி தான் என்னெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய முதல் பட இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்கள் திருநெல்வேலி படத்தில், அதுக்கப்புறம் நான் பல புதுமுக இயக்குநர்களை வந்து கூட நடிச்சிருக்கேன். பல டேரக்டர்ஸ் பெரிய டேரக்டர்ஸும் நடிச்சிருக்கேன். நிறையா எனக்கு என்ன பெருமைன்னா நான் என்னுடைய கம்பெனியில் ஒரு 3 புதுமுக இயக்குநர்களை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். நான் நிறைய புதுமுக டேரக்டர்ஸும் ஒர்க் பண்ணியிருக்கேன், சீனியர் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா இந்த இயக்குநர்கள் தான் வந்து இன்றைக்கி ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. ஸோ அவங்கெல்லாம் படம் பார்க்கும்போது ஒரு சின்ன நர்வஸ் இருக்குது. அவங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு படத்துடைய மெயின் சோலே வந்து கேப்டன்ஷிப் ஆஃப் டேரக்டர்ஸ் தான். ஸோ அவங்களாம் இன்றைக்கி எல்லோரும் படம் பார்க்குறாங்க, மிகப்பெரிய இயக்குநர்கள் படம் பார்க்குறாங்க, வருங்காலத்தில் மிகப்பெரிய இயக்குநர்களாக வரப்போகிறவங்க பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக வந்து உதயான்ற ஒரு நடிகனை வந்து அவங்களுக்கும் ஏதாவது இந்த படம் பார்த்துட்டு அவங்களுக்கு உதயா சார் அப்படின்னு ஒரு கதை அவங்க ஏதாவது யோசிக்கிறதுக்கோ இந்த மாதிரி அக்யூஸ் படம் வந்து எனக்கு அது ஒரு முக்கிய படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய கேரியரில் வந்து இயக்குநர்கள் தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவேன். ஒரு டேரக்டரோட ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்க நான் விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருடைய வெர்ஸ்டைலாக வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒவ்வொரு டேரக்டர்ஸ்ட்டையும் ஒர்க் பண்ணும்போது நமக்கு பல விதமான உணர்வு வரும். அதே மாதிரி இந்த டேரக்டர்ஸ் அசோசியேஷன் வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு அசோசியேஷன் வந்து நான் பார்த்ததில்லை. ஏன்னா ஒரு அமைப்பு வந்து ஆர் உதயகுமார் சார் தலைமையில் பேரர் சார், சரண் சார் அண்ட் செல்வமணி சார் எல்லாருமே இருக்காங்க. நிறையா அவங்களுக்கு பில்லர்ஸ் மாதிரி நிறையா தோழர்கள் எல்லாமே வந்து ஒன்றா ஒரு எந்தவித தலைவர் அதெல்லாம் இல்லாமல் எந்தவித ஈகோவும் இல்லாமல் எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணுற ஒரு அசோசியேஷனாக நான் வந்து டேரக்டர்ஸ் யூனியனை பார்க்குறேன். எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு காலத்து எப்பயாவது ஒரு இடத்துல நடிகராக டேரக்டர் ஆகணும்னா அந்த யூனியனில் வந்து மெம்பர் ஆகணும்னு. ஸோ தேங்க்யூ வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு, டேரக்டர்ஸ் யூனியனுக்கு. இந்த படம் பார்த்துட்டு டேரக்டர்ஸ் யூனியன் எல்லாம் என்ன சொல்ல போகிறான்ற ஒரு கியூரியாசிட்டியில் நான் இருக்கேன். தேங்க்யூ. प्रभु श्रीनिवास உதயா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நடிகரால் ஒரு போராடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் பெரிய குடும்பம், பெரிய பேக்ரவுண்டு என்ன இருந்தாலும் நம்ம போராடி நம்ம ஜெயிக்கணும், நம்மளால் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிற மிகப்பெரிய ஒரு நடிகை. ஆனால் என்றைக்குமே நான் மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாருமே வந்து பார்ப்போம், சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். லட்சியத்தை அடையிறது வேற, லட்சியத்தில் வெற்றி அடைகிறது வேற. லட்சியத்தை அடையிறதுங்கிறது நம்ம டேரக்டர் ஆகணும், நடிகர் ஆகணும், ஹீரோ ஆகணும்னு நினைப்போம். டேரக்டர் ஆகிடுவோம், ஹீரோ ஆகிடுவோம். அது லட்சியத்தை அடையிறது. லட்சியத்தில் வெற்றி அடையிறதுங்கிறது நம்ம வெற்றி அடையணும், படம் வெற்றி அடையணும், மக்கள்கிட்ட பேசணும். அது மாதிரி லட்சியத்தை அடைச்சார், இப்போ ஹீரோ ஆகிட்டாரு, அதான் லட்சியம். ஆனால் இப்போ அந்த லட்சியத்தில் வெற்றி அடைகிறதுக்காக முயற்சிகள் போயிட்டு கண்டிப்பாக இந்த அக்யூஸ் படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது படம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லி அதுக்கு பேசுங்க. கண்டிப்பாக அந்த படம் உதயாவுக்கு மிகப்பெரிய வெற்றியும் இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் அவருக்கும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கும். ஒரு சில வார்த்தை உங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளரும் கதாநாயகனுமான உதயா அவர்களுக்கு நமது சங்க இயக்குனர் பேரஸ் அவர்கள் கொண்டாடி கற்றுக்கொண்டார். இந்த படத்தின் இயக்குனர் பிரபு ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு செயலாளர் கொண்டாடி கற்றுக்கொண்டார். நம்முடைய ஹீரோ உதயா சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். எங்களுடைய மிகப்பெரிய இயக்குநர்கள் இருக்காங்க.
வருங்காலத்தில் மிகப்பெரிய இயக்குநர்களாக வரப்போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய கலை வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா படம் மக்களுக்கு ஏன்னா நம்ம இயக்குனர் சங்கம் மாதிரி ஒரு அசோசியேஷன் வந்து நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு பாண்டிங், அந்த மாதிரி ஒரு அமைப்பு, இந்த மாதிரி மற்ற அமைப்புகள்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இங்கே வந்து தலைவர் செயலர் இல்லாமல் எல்லாருமே ஒன்றா வேலை செய்கிற ஒரு அசோசியேஷன். உதயகுமார் சார், பேரரசு சார், சரண் சார், இது மாதிரி நிறைய பேர் இங்கே நம்ம செல்வமணி சார் எல்லாம் இருக்கிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பாக இருக்குது. அந்த அமைப்புக்கு அதுவும் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷம்னா இந்த படம் எனக்கு உதயகுமார் சார் எதான் சொன்னார், நீங்கள் போட்டுடலாமான்னு. உடனே சார் ஃபஸ்ட்டு நம்ம இயக்குனர் தான் சார் ஃபஸ்ட்டு கேப்டன், அவங்களுக்கு காமிக்காமல் நம்ம வந்து மக்களுக்கு காமிக்கிறது அப்புறம் வச்சுக்கலாம் சார், ஃபஸ்ட்டு ஷோவே அங்கே போட்டுடலாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீங்கள்லாம் வந்து நான் ரொம்ப உள்ளே வரும்போதே வந்து ஏதோ ஒரு 50 பேர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. காலையில் 10 மணிக்கு இப்படி ஒரு கூட்டம் இயக்குநர் சங்கத்தில் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். படம் பாருங்கள், படம் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்குனர் அவருமே வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இந்த இடத்துல. சார் நீங்கள் மெம்பர் ஆகிடுங்க சார், மெம்பர் ஆகிடும் சார், இல்லை நானே ஆகிக்கிறேன். ஏன்னா அது என்னன்னா நம்ம டேரக்டர் கேட்டேன் மெம்பர் சார், மெம்பர் ஆகாமல் எந்த படமும் வந்து நம்ம இங்கே சில பேர் போடணும். ஆனால் பேரரசு சார், உதயகுமார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த இடத்த வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு, காலையிலே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. டெய்லர் சார் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸாக இந்த படத்தை பற்றி ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லாம் எழுதும் போது அதுக்கப்புறமா இந்த படத்தோடைய லெவலே வேற லெவலில் இருந்தது. உண்மைதான் சார். அதுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய இயக்குனராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருடைய டைரக்ஷன்லையும் ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல கதைகளை நீங்கள் எல்லாம் பேசுறீங்க. நிச்சயமாக வந்து அந்த உழைப்புக்கு ஏற்ற இது வந்து இங்கே நிறைய பேர் நான் கதை சொல்லி நம்ம கேட்டிருக்கேன், நிறைய பேர்கிட்ட பண்ணேன். இந்த டைம் பண்ண முடியல. நிச்சயமாக வந்து நல்ல கதைகளை வந்து கரெக்டாக இந்த படம் வெற்றி தான் நம்ம எல்லாமே தீர்மானிக்கும். ஸோ இந்த வெற்றி, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மக்களை இன்னைக்கு வந்து தேட்டருக்கு மக்களை வரைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அண்ட் அதே விஷயத்தில் இந்த தேட்டர்கள் 10 படம் ஒரு வாரத்துக்கு 10 படம் வருது, 12 படம் வருது சார். நீங்கள் எல்லாமே சேர்ந்து, தயாரிப்பாளர், நீங்கள் டைரக்டர்ஸ் அசோசியேஷன் எல்லாமே சேர்ந்து, டிஸ்ட்ரிபியூட்டர் சேர்ந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு இப்போ ஒவ்வொன்றுமே வந்து ஒரு படம் நல்லா எடுத்துட்டு அந்த கொண்டு போய் நம்ம ஒரு டேட் 1ஆம் தேதி போட்டோம்னா அடுத்து வந்து இமீடியட்டாக வந்து 10 படம் வந்துன்றது வந்து நம்மளுக்கும் சில செக்டர்ஸ் குறைஞ்சி மற்றவங்களுக்கும் குறைஞ்சி அந்த உழைப்பு எல்லாம் வீணா போகுது சார். நீங்க எல்லாம் தயவு செஞ்சு பேசணும் சார். நம்மளோட கவுன்சில் இருக்கிறதுனால பட் நீங்க எல்லாமே இது வந்து எல்லாரும் சேர்ந்து பேசுற ஒரு விஷயம் சார். நீங்க எல்லாம் பேசி கொடுக்கணும். அதே மாதிரி மக்களை நம்புறோம். இந்த படம் நீங்க சொல்ற டாக்கும் நீங்க சொல்ற பேச்சும் அதிக தியேட்டர்கள்ல அதிக நாட்கள் ஓடணுன்றதுலாம் உங்க கையில தான் சார் இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பிரபு ஸ்ரீனிவாசன் அவர்கள் நான் ரொம்ப பேசல, ஏன்னா நான் படம் முடிச்சுட்டு வரேன். படம் முடியும் போது கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு தேட்டரில் பார்க்க போகிறோம். நான் கண்டிப்பாக வரேன். ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிற அத்தனை இயக்குநர்கள் கூட நான் மேபி வேலை செஞ்சுருப்பேன். ஏன்னா நான் டான்ஸ் மாஸ்டர் இருந்ததால எனக்கு நிறைய பேரை வந்து எனக்கு தெரியும். அவங்க கூடலாம் நான் வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவங்க டைரக்டராக இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக தெரியும். கூடிய சீக்கிரம் உங்களில் ஒருவனா நானும் அந்த கார்டை சீக்கிரம் எடுத்துருவேன். நான் கன்னடாவில் ஒரு 5-6 படம் பண்ணதுனால அந்த இடத்துல நான் இருந்து இங்கே வந்து போது ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால எனக்கு அந்த டைம் கிடைக்கல. கண்டிப்பாக அடுத்து இந்த கார்டை அப்படி தூக்கி காமிச்சு உங்க கூட நான் ஒன்றா ஜாயின் ஆகிருக்கேன். நம்பிக்கை இருக்கு. என்னோட டேரக்டருக்கு நானே கார்டு எடுத்து கொடுக்குறேன் சார். நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் டேரக்டர் சொல்லியிருப்பாங்க, நான் போயிருப்பேன். முக்கிய ரோல் பண்ண குணாஜி அவர் நம்ம ரவுண்ட்ஸ் போகிறார். அவர் 2-3 வார்த்தை சுருக்கமாக பேசுவார். சுருக்கமாக சொல்லி சிரிக்கிறீங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, என் ஊர் கம்பம். ஹலோ சார், பிளான் நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஓனர்கிட்டே பேசி நான் நடிச்சிருக்கேன். எனக்காண்டியாவது அந்த படத்தை போடணும்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்காங்க 2 ஷோ. அப்படி எவ்வளோ இதோட போராட்டம். ஒரு 18 வருஷமாக போராடி ஒரு இயக்குனர் ஆகணும் வந்து டப்பிங்கில் போய் அப்படி இப்படின்னு போய் உதயா வந்து என்னன்னா, உதயா சார் பூவா தலையான்னு ஒரு படம். இல்லை ஒரு நிமிஷம், உதயா சார் முதல்ல வந்து நான் கரண் சார்ட்ட வேலை பார்க்கும் போது தான் உதயா சார் எனக்கு அறிமுகமானாரு. பூவா தலையான்னு ஒரு படம், சஞ்சய் ராம் டைரக்ஷன். சும்மாவாது போய் நடிச்சு காட்டி மிமிக்ரி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு 50 நாள் என்னைய பூவா தலையில நடிக்க வச்சார். அன்னையிலிருந்து தொடங்கின நட்பு. அதுக்கு உத்தரவு மகாராஜான்னு ஒன்று பண்ணாரு.
எனக்கு இப்ப நான் ஒரு பிசிக்கலியாக இருந்தாலும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இது மாதிரி தான் நடிக்க முடியாது. மற்ற எந்த கேரக்டர் இருந்தாலும் நான் பண்ணுவேன். வாய்ப்பு இருந்தால் நான் ஒரு சின்ன ஒரு என்னுடைய எக்ஸ்பிரஷனை காட்ட முடியும். உத்தரவு மகாராஜாவில் கொடைக்கானலில் கூட்டு போய் நீலகிரி கூட்டு போய் பிரபு சார் காம்பினேஷனில் என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு சரி சினிமாவில் போராடுறான், உனக்கு ஏதாவது மாரல் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்துலேயே நடிக்க வச்சார். இந்த படத்துக்கு ஆபீஸுக்கு போயிட்டேன். எங்க ஆபீஸ் எவனுமே வரக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தூரத்தில் வச்சிருக்கிறாரு. கண்டுபிடிச்சி போயிட்டு அங்கேயே 500 ரூபாய் கன்வென்ஷன் வாங்கிட்டு எதில் வந்தேன் கேப்ல வந்தேன். உடனே டக்குனு உதயாவோட பழக்கம் என்னன்னா ஜியோட டக்குன்னு பேசும்போது எடுத்து கூத்துருவாரு. அதை நான் மேடையில் வச்சு சொல்றேன். ரொம்ப நல்ல மனிதர். படம் நானே பேரலாம் பார்த்தேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட் வச்சு சரி ஓகே வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. அதே நம்ம பேரரசன் இந்த படத்துக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சரி நன்றி வணக்கம். வணக்கம். தேங்க்யூ சார்.